நான் உங்களுக்கு குக்கிங் வித்துச்சுன்னா இன்னைக்கு மணக்க சமைக்கலாம் வாங்க. அப்படி என்ன சமைக்க போறோம்னா வெஜ்ஜி சேமியா. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணி எப்படி சாப்பிட்டு டக்குன்னு வெளியில் வேலை இருந்தால் போகிறோமோ அதை நம்ம எப்படி சிம்பிளாக செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன எப்படி சீக்கிரம் சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சேமியாவுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் கடுகு, 3 வரமிளகாய், 25 கிராம் கடலைப்பருப்பு, 30 ml ஆயில், 180 கிராம் சேமியா ஒரு பேக்கெட், 100 கிராம் ஆனியன், 50 கிராம் கேரட்டு, 30 கிராம் பீன்ஸ், ஒரு 5 பீஸ் கருலீவு. இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம வரமிளகாய் சேர்க்கறதால பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம்னா அதனால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மல்லி இலை 2 கொத்து. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் 30 ml ஆயிலை ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு அதோட ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை பாருங்கள் கோல்டன் கலர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற 3 வரமிளகாய் போட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு உடனே ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்தோன்னா ஒரு 75% ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஓவராக ரோஸ்ட் ஆகக்கூடாது, நார்மலாகவும் ரோஸ்ட் ஆகக்கூடாது, ஏன்னா நல்லா இருக்காது. ஒரு 75% வணங்கினதுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெஜிடபிளை அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ரோஸ்ட் ஆக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 40% 50% இந்த பீன்ஸ் கேரட்டு வேகிற அளவுக்கு வணக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் 150 கிராம் சேமியாவுக்கு 300 ml தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா அப்போ தான் அந்த உதிரியாக நூடல்ஸ் மாதிரி நல்லா ஃப்ரீயாக வரும். அதுக்கப்புறம் நம்ம மேலே லைட்டாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம போட்ட கேரட்டு பீன்ஸ் 2 நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டி போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கிளறி விட்டாச்சு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 150 கிராமுக்கு 300 ml தண்ணி ஊற்றினா போதும். அதனால் நம்ம கரெக்டாக 300 கிராம் தண்ணி ஊற்றினால்தான் நல்லா அருமையாக பாருங்கள் நல்லா இருந்துச்சு. இதுவே நல்லா கொஞ்சம் பிசுன்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே அழகாக பாருங்கள் ஒரு 60% வந்துடுச்சு. அதை நல்லா லெவல் பண்ணி அப்படியே ஒரு பிளேட்டை வச்சு நல்லா மூடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே மூடிக்கலாம். மூடி அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா அருமையாக நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா பூத்து இருக்குது. அப்படியே பாருங்கள் நல்லா உதிரி நல்லா அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி அழகாக வெந்துருச்சு, பொலன்னு வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாம் போட்ட வெஜிடபிள்லாம் எவ்வளோ தனித்தனியாக அப்படியே கலராகவும் அட்ராக்டிவாகவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.